மேஷ ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது எப்படி என்பதை பற்றி சிந்தித்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இம்மாதத்தில் பணத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காதீர்கள். உங்கள் உண்மையான வளர்ச்சியில் கவனத்தை செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதலருடன் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு செயலை செய்யும் முன்னும் நன்கு யோசித்து அதன் பின் செய்ய வேண்டும். இம்மாதத்தில் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். ரிஷப ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கடினமாக உழைத்தால் அதற்கான பலனை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் போக போக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் மனதில் காதல் பூக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திப்பீர்கள். அதேபோல் உடல் மற்றும் உணர்ச்சிகளில் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள். ஆனால் இவற்றில் சமநிலையை பராமரிப்பதன் மூலம் நல்ல பலனை பெறுவீர்கள். கடக ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு உதவி செய்ய அதிகம் விரும்புவீர்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. காதலை பொறுத்தவரை இம்மாதம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உடற்பயிற்சியில் தவறாமல் ஈடுபடுங்கள். சிம்மராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் தங்கள் நடத்தைகளை கவனித்து அதை சரி செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இம்மாதத்தில் பழைய கடனை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இம்மாதத்தில் உங்கள் துணையுடன் இருந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முயற்சி செய்வது நல்லது. கடந்த கால பிரச்சனைகளை மறந்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் அந்த நினைவுகளே உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்க தியானம் செய்வது நல்லது. கன்னி ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏமாற்றங்களை தரும் அல்லது பிரச்சனைகளை தரும் மாதமாக இருக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரேனும் துரோகம் செய்யலாம். வாழ்க்கை துணை அல்லது காதலருடன் பிரிவு ஏற்படலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டிருந்தால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இம்மாதத்தில் தொழிலில் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்காதீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். இம்மாதத்தில் நீங்கள் சுயநலமாக நடந்து கொள்ளலாம். காதல் வாழ்க்கை பொறுத்தவரை மனதில் ஒருவித பயம் இருக்கும். தொழில் வாழ்க்கையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. மனம் எப்போதும் ஒருவித அமைதியை இழந்திருக்கும். உங்களின் உணர்வுகளை கவனித்து சூழ்நிலைக்கேற்ப அவற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அனைத்து விஷயங்களையும் சமாளிக்கும் திறன் இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். பிடிக்காத உறவு முடிக்கு வரும் வாய்ப்புள்ளது. அதேபோல் நீங்கள் செய்யும் வேலை பிடிக்காவிட்டால் அவற்றை விடுவதற்கு இம்மாதத்தில் முடிவெடுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் பல சாதகமான மாற்றங்களை சந்திப்பீர்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இம்மாதத்தில் அந்நோயில் இருந்து விடுபடுவீர்கள். மொத்தத்தில் இம்மாதம் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். இருப்பினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலனை தரும். தவறான முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் அவதிப்பட வைக்கும். இம்மாதத்தில் எந்த ஒரு விஷயங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அலட்சியம் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இல்லாவிட்டால் ஆரோக்கிய பிரச்சனைகள் மோசமாகும். கும்பராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் பல சாதகமான மாற்றங்களை காண்பீர்கள். ஒரு விஷயத்திற்கு முடிவெடுக்கும் போது அதை பகுத்தறிந்து பின்னெடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். ஆரோக்கியத்தை புறக்கணித்தால் அதற்கான விளைவுகளை சந்திப்பீர்கள். எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் மாதம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் காலமாகும். இம்மாதத்தில் ஆசைகள் அதிகரிக்கும். அதிகப்படியான மன அழுத்தம் உங்கள் தொழில் வாழ்க்கையை மட்டுமன்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கொண்டு வரும்.
நிதிநிலை வலுவாக இருக்கும். இம்மாதத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, அடுத்த மாத ராசி பலனை அடுத்த மாத கடைசியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.